ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கே வந்து இந்த மாதிரி குட்டி தோசை தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு மட்டும்தான் லஞ்ச் செய்கிற வேலை, என் ஹஸ்பண்டுக்கு கிடையாதுன்றதுனால நான் ரொம்ப குயிக்காக முடிச்சிருவேன். மோஸ்ட் ஆஃப் த ஹோம் மேக்கர் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்குன்னு வரும்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்குவோம். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த தோசைக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் இருக்குது. அந்த பர்ஃபெக்ட் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா பொடி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக சின்னதாக கட்டையாக தோசை ஊற்றி அதுக்கு வந்து நம்ம மிளகா பொடி வச்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே தனி தான். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் இது தான். அதில் நல்லா நெய் விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆயில் நிறைய விட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிளகா பொடி ரெடி பண்ணலாம். பார்க்கும்போதே நமக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தோசை வித் மிளகா